கவர்ட் யூபிவிசி விண்டோ இருக்குது, சைட்லையும் பேனல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயம், இன்டீரியர் ஒர்க்கில் எந்த பாரபட்சமும் இருக்காது. எல்லா இடத்துலையும் இன்டீரியர் ஒர்க் இருக்கும். இங்கெல்லாம் பண்ணணும்னு அவசியம். வீடை வந்து நல்லா கிராண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்போ வீடியோவில் பார்க்க முடியும். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஏரியா 4.25 சென்ட் 2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கட்டியிருக்காங்க. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு இந்த வீடை பாருங்கள். இது நம்ம கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. எந்த வீடாக இருந்தால் என்ன, சின்ன வீடாக இருந்தால் என்ன, பெரிய வீடாக இருந்தால் என்ன, நம்ம வாழ்கிற இடம் எப்பயுமே நம்மளுக்கு மாளிகை தான். எலி விலையானாலும் தன் விலை வேணும், சுயமாக நம்மளுக்குன்னு ஒரு கூரை வேணுங்க. என்னங்க வீடை பார்த்தாச்சுல. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்லனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK மாளிகையை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. எந்த வீடாக இருந்தால் என்ன, சின்ன வீடாக இருந்தால் என்ன, பெரிய வீடாக இருந்தால் என்ன, நம்ம வாழ்கிற இடம் எப்பயுமே நம்மளுக்கு மாளிகை தான். எலி விலையானாலும் தன் விலை வேணும், சுயமாக நம்மளுக்குன்னு ஒரு கூரை வேணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி. வீடை வந்து நல்லா கிராண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எப்போ வீடியோவில் பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால கம்ப்ளீட் பண்ணிடப்பட்டதுங்க. இது நம்ம கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடியோக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், எந்த லொக்கேஷனில் இருக்குது, என்னென்ன மெட்டீரியல்ஸ் உள்ள யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவ் ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் அதில் தான் பார்ப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் ரீல்ஸில் தான் நம்ம அடிக்கடி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் ரீல்ஸாக அதிலேயே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ இருக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லினுடைய காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்கேஸ் இந்த வீடு பார்க்கல, எனக்கு வந்து கோயம்புத்தூர் ஒரு லேண்டு வேணும், எனக்கு சரணப்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் ஒரு லேண்டு வேணும் வசந்த், எனக்கு வந்து துடியில் உள்ள லேண்டு வேணும், காரமடையில் லேண்டு வேணும், ஒரு ரெசார்ட் பிளாட் வேணும், எது வேணும் அப்படின்னாலும் சரி, அபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காண்டாக்ட் நம்பர் தான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்கள் பட்ஜெட் அண்ட் ரெக்கமெண்ட் சொல்லுங்கள். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு அவங்களால நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். ஆர்கிடெக்ட் தீமில் நல்லா கிராண்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டி. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்குறீங்க இல்லையா, இது ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சோடு இருக்கக்கூடிய ஒரு வில்லா ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தமாக 8 வீடு இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்குற வீடு ஒரே ஒரு வீடு தான் அவைலபிள் இருக்குது. இந்த கம்யூனிட்டிலே இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ஹவுஸ் இது தான். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் சரவணப்பட்டி ஐடி பார்க் இருக்குது இல்லையா, காங்கினசன்ட் இருக்கு இல்லையா, அந்த ஐடி பார்க்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு வில்லா ப்ராஜெக்ட்டுங்க. முக்கியமாக இந்த வீடை வாங்கின 7 பேரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன ஆகிடுது தான், துபாய், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அங்கே இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் தான் வந்து நிறைய வீடுகள் வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் கோயம்புத்தூரில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு உங்களுக்காக தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சரணப்பட்டி இந்த லொக்கேஷனெல்லாம் வீடு பார்க்குறீங்கன்னா இதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. 2.25 சென்ட் லேண்ட் இடம், 2 சென்ட் லேண்டு, 3.5 சென்ட் லேண்டு அப்படின்ற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 4.25 சென்ட்டு. அதை கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அம்மாக்களா பார்க்கல். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் ரோட். உங்களுக்கு சைடில் வாட்டர் ட்ரைனேஜ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சின்ன ஒரு கார்டன் ஸ்பேஸும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சோடு இருக்கக்கூடிய மெயின் கேட்டுக்கு முன்னாடி ஒரு ரேம்ப் இருக்குது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே 2 காருக்குள்ளே கவர்ட் கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீட்டை சுற்றி நல்லாவே செட் பேக் விட்டுருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர்டு இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் சீப் லைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காமன் டாய்லெட் இருக்குது, வெளியில் ஒரு வாஷ் ஏரியாவும் இருக்குது. பேக் சைடில் காமன் டாய்லெட் வரும். உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு 3 அடி, அவங்க வீட்டுக்கு ஒரு 3 அடி, பக்கத்து வீட்டுக்கு 3 அடி செட்பேக் அப்படின்றதுனால வென்டிலேஷன் விஷயத்தில் எந்த குறையும் இல்லைங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு சிட் அவுட் இருக்குது. இந்த சிட் அவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் நீங்கள் மேலே ஏறி வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு சைடில் ஹேண்டில் வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த சிட் அவுட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெயின் டோர். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோரினுடைய திக்னஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டீல் டோர் தான். தௌசிஃப் அப்படியே உள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த திக்னஸ் காமிச்சிருங்க. நல்லா திக்காக இருக்கா? அதே மாதிரி இப்படி வாங்க. உள்ளே பார்க்கக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன். அப்படியே போங்க, ஃப்ரண்ட்லேருந்து உள்ளே வரலாம். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே 21 அடிக்கு 16 அடி சைஸில் இருக்கக்கூடிய லிவிங் ஏரியா இருக்குங்க. இந்த லிவிங்கில் ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிவி யூனிட் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸுன்னு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஃப்ளோரில் கிரனைட் இருக்குது, ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. வித் கிளாஸோடு இருக்கிறது பார்க்க நல்லாயிருக்கு. சிம்பிளாக எஸ்எஸோடு நிறுத்தாமல் ஹேண்டில் வித் கிளாஸோடு இருக்கிறது தான் இந்த வீட்டினுடைய லுக்கையே ஹைலைட் பண்ணி கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு ஐ சீலிங், சென்டரில் ஒரு கேன்லர் இருக்குது. அங்கேயும் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க அழகாக இருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் கட்டில் இருக்குது. அங்கேயும் பேனல்ஸ் கொடுத்து உங்களுக்கு சீலிங் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே அந்த லாஸ்ட்டுக்கு போயிடுங்க.
வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங்கில் 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட இருக்குது, கொசோலையோட இருக்குது, உங்களுக்கு கர்டைன்ஸோட இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே ஜிஎம் பிராண்டில் இருக்குங்க. இந்த லிவிங் டைனிங் ஏரியா பார்ட்டிஷன் பண்ணக்கூடிய வாலில் ஃபுல்லாகவே பேனல் தான். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டினுடைய லுக்கே. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது எக்ஸ்ட்ராவாக. அதே மாதிரி ஒரு பூஜா கபோர்டு நம்ம சென்னையில் சொல்லி அதே மாதிரி வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பூஜா ரூமுங்க இது. இந்த பூஜா ரூமில் உங்களுக்கு ஸ்லாபில் கிரானைட் இருக்குது, வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு ஒரு ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு வுட்லேயே பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம பேங்க் தான் அங்கே ஒழிச்சு வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு ஷோகேஷ் ஏரியா, டைனிங் ஸ்பேஸ். இந்த டைனிங்கில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது, கொசோலையோட இருக்குது. இந்த விண்டோ ஃப்ரண்ட்டில் எல்லா விண்டோலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது இந்த லிவிங்கில் இந்த கிச்சன் அண்ட் டைனிங்கில் இருக்கக்கூடிய விண்டோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த விண்டோவை சுற்றி இன்டீரியர் ஒர்க்கில் வுட் தீம் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க நல்லாயிருக்கு. இன்டீரியர் ஒர்க் அதுக்கு தனியாக பண்ணியிருக்கிறாங்க. மாடுலர் கிச்சன் வித் சிம்னியோட இருக்குது, உங்களுக்கு ஸ்லாபில் கிரானைட் இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கேபினெட்ஸ்குள்ளே எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் இருக்குது. இந்த டைனிங் ஸ்பேஸில் ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிரவுண்ட் லெவல் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. 10 அடிக்கு 16 அடி சைஸில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேனோட இருக்குது. ஒன் சைடு ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ, ஃப்ரண்ட் ஃபேசிங் விண்டோ வித் கிரிலோட இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத், சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டாப் பிராண்டில் மாட்டி கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. இன்னும் டோர் ஃபிட்டிங் ஒர்க் தான் பெண்டிங் இருக்குது. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சோப் ஸ்பேஸ் இருக்குது, சோப் வைக்கிறது போல் ஸ்பேஸ். இதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு. இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குற வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கீங்க. நீங்கள் புக் பண்ணுங்கள், இதே மாதிரி கட்டி கொடுக்குறோம், அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்க அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நேராக இந்த வீடியோ வாங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்து வரவங்களுக்கும் இதே மாதிரி வீடு கிடைக்கணும் இல்லையா? ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த வீடு முடிஞ்சாலும் இதே மாதிரி கட்டி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இந்த வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. ஸ்டெப்ஸில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சைட் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. கவர்ட் யூபிவிசி விண்டோ இருக்குது. சைட்லையும் பேனல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயம், இன்டீரியர் ஒர்க்கில் எந்த பாரபட்சமும் இருக்காது. எல்லா இடத்துலையும் இன்டீரியர் ஒர்க் இருக்கும். இங்கெல்லாம் பண்ணணும்னு அவசியமாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே பாருங்கள், அங்கே அப்படியே திருப்புங்க, கார்னர் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அங்கே அப்பர் லிவிங் இப்போ நம்ம பார்க்க போகிற இடத்துலையும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. கார்னரில் உங்களுக்கு விண்டோஸ் எல்லாத்துலேயுமே சைடில் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டீல் டோர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாடுலர் கிச்சன் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு லிவிங் டைனிங் செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரளவு இல்லாமல் ஒன் வால் ஃபுல்லாகவே இன்டீரியர் ஒர்க்கில் நீங்கள் பார்க்க முடியும். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இதான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜேங்க. இன்டீரியர் பண்ண போகிறீங்க, இன்டீரியர் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்குன்னா நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்துடுங்க. உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே இங்கேயும் நீங்கள் பார்க்க முடியும். அது மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஒரு கார்னர் ஸ்டாண்ட் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு அப்பர் லிவிங், 2 யூபிவிசி விண்டோஸோடு இருக்குது. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து நீங்கள் பார்க்க முடியும். கேண்ட்லர் இருக்குது. இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த லிவிங்லேருந்து இது வந்து செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இல்லை, 2 யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. அதனால் கிராஸ் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டி, அதனால் உங்களுக்கு டபுள் வென்டிலேஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கவர்ட் விண்டோ பார்த்தோம் இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர் விண்டோ தான். அதனால் உங்களுக்கு வெளிச்சம் நல்லா உள்ளே வரும். ஏன்னா அது கவர்ட் விண்டோ, உங்களுக்கு வெளிச்சம் விஷயத்தில் நல்லாயிருக்கும். இந்த பெட்ரூமில் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் விண்டோ தான். இன்டீரியர் ஒர்க்கில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்தை பொறுத்த வரைக்கும் சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவாங்க. சுவிச்சஸ் எல்லாமே ஜிஎம் பிராண்டில் இருக்குங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே பக்கத்தில் தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு அப்படியே நல்லா இருக்குது. இந்த தேர்ட் பெட்ரூம், இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே ஸ்டீல் டோர் தான், பார்த்துக்கோங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைட் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ இருக்குது. இந்த பெட்ரூமினுடைய சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16 தான். இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டாப் பிராண்டில் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. டோர் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 3 BHK 3 டாய்லெட். எல்லா பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத் இருக்குது. ஒரு சைட் டெரஸ். இந்த டெரஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இங்கேயும் சீலிங் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஃபியூச்சரில் இது ஒரு பெட்ரூமாக வேணும்னாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா. உங்களுக்கு டெரஸ்க்கு தனியாக ஒரு லேடர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ டெரஸ்க்கு உங்களுக்கு மழை பெஞ்சால் தண்ணி இந்த லிவிங்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே
ஸ்லாப் கொடுத்து பிரிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும். இது நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ண வரும்பொழுதே கவனிச்சிருந்தேன். வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் வாஷரியே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி, எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது, SRC. இங்கே வீடு வாங்கின 7 குடும்பத்துக்கும் வாழ்த்துக்கள். அங்கேயும் ஒரு அண்ணா சோலார் பேனல் போட்டிருக்கிறாங்க. வீடு வாங்கும்போது செலவோட செலவாக சோலார் பேனல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, பெரிய அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணலாம். என்னங்க வீடை பார்த்தாச்சுல. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்லனுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,75,00,000. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சேர்த்து தான் இருக்கக்கூடிய ரேட் கோட்டிங். அதே மாதிரி இந்த வீடை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஏரியா 4.25 சென்ட், 2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கட்டியிருக்காங்க. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு இந்த வீடை பாருங்கள். இந்த வீடு சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க பில்டர் நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். கோயம்புத்தூரில் வீடு பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கோயம்புத்தூரில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பட்ஜெட் ரெக்கமெண்ட் சொல்லுங்கள். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க கிட்ட இருக்குங்க. அவங்க வந்து லாங் டர்மாக கோயம்புத்தூரில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பில்டர் அண்ட் டெவலப்பர். எந்த டவுட்ஸ் ஆனாலும் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.